ஃபங்க்ஷன் வந்தாச்சுங்க. பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறது தான் வந்து நாங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். வந்துட்டு வந்த உடனே பொங்கல் வைக்க சொல்லிட்டாங்க. பொங்கல் நான் இது நாள் வரைக்கும் கோயில்ல பொங்கல் வச்சதே இல்ல. அத்தைங்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதுபடி கேட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் வந்து பாப்பாவுக்கும் அங்கே வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மொட்டை அடிக்கிறவங்க சொன்னாங்க 4 மணி நேரமாவது ஆகும்ப்பா குழந்தைங்களுக்கு மினிமம் அப்படின்னா, ஆனால் பாப்பா வந்து சமத்துக்குட்டியாக 1/2 அன் ஹவரில் வந்து மொட்டை அடிக்க கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து பொங்கல் வைக்கணும், நான் மொட்டை அடிக்கிறதே பார்க்கணும், பொங்கலை வைக்கணுன்றதுனால முடியாது அப்படிங்கிறதுனால அத்தையை பொங்கல் வைக்க சொல்லிட்டு நான் வந்து பாப்பாவை கேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்து போய் குளிக்க வச்சுட்டு பாப்பாவை மொட்டை அடித்து குளிக்க வச்சுட்டு அம்மா கிட்டேருந்து சீர் வாங்கியாச்சு. அம்மா பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, எங்களுக்கு ட்ரெஸ்ஸு அண்ட் வந்து கம்மல்லாம் எடுத்திருந்தாங்க. அப்புறம் காது குத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தாய்மாமனுக்கு ஃபஸ்ட்டு காதில் வச்சுட்டு தான் குத்துவாங்களாமா. எனக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்க்குறேன். அப்புறம் காது குத்திட்டாங்க. காது குத்துறப்ப கொஞ்சம் அழுதா, அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிட்டா. எனக்கு வந்து பயமாகவே இருந்தது. ஒரு மாதிரி அழுகையாக வந்துருச்சு காது அவள் அழுகிறத பார்த்து. இருந்தாலும் சரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பாவம் ரொம்ப அழுதுட்டா. முடிச்சுட்டு நம்ம வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் சாமிக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு ஃபைனலாக நாங்கள் வந்து தாய் மாமாவுக்கு எடுத்த ஷர்ட்டு ஃபேண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதை போட்டு ஒரு பிக் எடுத்துகிட்டு அப்புறம் காருக்கு பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஃபேமிலி பிக் எல்லோரும் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிக் எடுத்துட்டோம். வீட்டில் தான் நாங்கள் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா இங்கே வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்குதுங்கிறதுனால